வேர் கீவேர்ட். இந்த கீவேர்டை நம்ம மோஸ்ட்டாக ஜாவாஸ்கிரிப்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் தான் யூஸ் பண்ணியிருப்போம். பட் இன் ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயுமே இந்த வேர் கீவேர்டுன்றது இருக்குது. ஸோ இது எங்கே எப்போ இதுலேருந்து யூஸ் பண்ணாங்கன்றதை இந்த ஷார்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஜாவா ஓல்டர் வெர்ஷனில், அதாவது 10th வெர்ஷன் வரதுக்கு முன்னாடி வரைக்குமே அரே லிஸ்ட், ஹேஷ் மேப், ஹேஷ் செட் இந்த மாதிரியான டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறதுக்கு 2 டைம்ஸ் அதோட டேட்டா டைப்பை சொல்லுவாங்க. அதாவது அரே லிஸ்ட் ஸ்ட்ரிங்கு, வேரியபிள் நேம், நியூ அரே லிஸ்ட் ஸ்ட்ரிங் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது ஒரு 1000 லைன்ஸ் ஆஃப் கோடு எழுதும்போது டெவலப்பர்ஸ்க்கு ஒரு காம்ப்ளெக்சிட்டி ஃபீல் வருது. ஸோ அந்த டைமில் தான் வந்து 10th வெர்ஷனில் வேர் கீவேர்டை க்ரியேட் பண்ணியிருக்காங்க, ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த வேர் கீவேர்டு யூஸ் பண்ணும்போது, அதாவது லெஃப்ட் சைடில் வேர் கீவேர்டு டிக்ளேர் பண்ணிவிட்டு அதோட வேரியபிள் நேம் நியூ, ரைட் சைடில் மட்டும் டேட்டா டைப் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக கம்பைல் டைமில் இதோடைய டேட்டா டைப் இதுதான் அப்படின்றது மெமரியில் ஸ்டோர் ஆகி இந்த வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகும். அந்த வேரும் ஆட்டோமேட்டிக்காக டைனமிக்காக ஆகும். பட் இது டைனமிக் டைப்டு கீவேர்ட் கிடையாது. ஏன்னா பைத்தான் ஜாவாஸ்கிரிப்டில் வேர்ன்றது டைனமிக் கீவேர்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான பர்பஸ்க்கும் இதை யூஸ் பண்ணலை. ஸோ இது எதுக்காகனா சேஃப் அண்ட் க்ளீன் கோடுக்காக மட்டும்தான் இந்த கீவேர்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஹிடன் ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.